ஹே காய்ஸ், அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீசல் புல்லட்டில் எப்படி இந்த பம்பர் வந்து ஃபிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பம்பருடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 750 அந்த ரேட்டில் தான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் சீப்பாக தான் இருந்துச்சு. ஸோ சீப்பாக இருந்தனாலே என்னென்னு தெரில, வண்டியில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக லைட்டாக ஒரு பெண்டு இருந்துச்சு. ஸோ அது பெண்டு இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக க்ராஸாக இருந்துச்சு பம்பரே. ஸோ நம்ம வந்து இப்போ ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் நிமித்தி எடுத்துகிட்டு ஸோ நம்ம வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பம்பரோடைய டாப் கிளாம்ப் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த சேஸில் வந்து மாட்டிடலாம். ஜஸ்ட் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடிஞ்சு. தென் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இது சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் நம்ம இதில் ஒரு பெரிய ஒரு த்ரெட் ராட் யூஸ் பண்ணி தான் நம்ம மாட்ட முடியும். ஸோ நான் இந்த ஒரு த்ரெட் ராட் வாங்கினேன். ஆக்சுவலாக இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வந்துச்சு. ஒரு 180 சம்திங் வந்துச்சு இந்த த்ரெட் ராடு. ஸோ பெரிய லென்த்தாக கிடச்சிது. ஸோ அதுக்கு தேவையான நட்டும் வாஷரும் வாங்கிட்டோம். ஸோ வாங்க எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். தென் நம்ம இந்த கிராஷ் கார்டில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்புக்கு நடுவில் வச்சு டைட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு மினிமமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து எடுத்தேன்னா ஒரு பைக்கோடைய டியூப்லேருந்து எடுத்தேன். ஸோ நம்ம அப்படியே எடுத்து டேரெக்டாக கட் பண்ணி ஈஸியாக மாட்டிடலாம். தென் அந்த கீழே இருக்கிற பம்பர் கிளாம்பில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. பிகாஸ் நீங்கள் ஒரு நட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்ன் பண்ணி தான் வந்து நம்ம உள்ளே ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஆக்சுவலி டைம் ஆகும். ஸோ மாட்டினதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. ஸோ டைட் வைக்கலைன்னா கொஞ்சம் ஷேக் ஆகும். ஸோ இந்த த்ரெட் ராட் போனதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் ரஸ்ட் ஆகாது இந்த ராடு. ஸோ அதனால தான். ஸோ இதான் நம்ம மாட்டினதுக்கப்புறம் இருக்கிற வண்டியோட லுக்ஸ் இது. ஸோ தவறுதலாக வண்டி கீழே சரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது இந்த பம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.